சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 8, 9, 10, 11 வசனங்களை சேர்ந்து படிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புத்தகம் 34, 8ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். போன வாரத்தில் இருந்து ஒரு புதிய தொடர் போதனை ஆரம்பித்தோம். இன்றைக்கு சபை மறந்து போன, சபை விட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்று ஒன்று இருக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இது இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் குறைந்து விட்டது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் சபைகளிலே இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு உருவாகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆணி வேராக இருப்பது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாமல் போனது தான் இன்றைக்கு உருவாகின்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆகதான் போன வாரத்தில் இதை ஆரம்பித்தோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லக்கூடியது அது ஒரு விதமான ஆவி, கர்த்தரிடமிருந்து வருகின்ற ஆவி என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு திகில், அந்த மாதிரி ஒரு காரியம் கிடையாது. இது ஒரு ரெவரண்ட், ஒரு பயபக்தி, ஹானர் பண்ணுறது, கனம் பண்ணுறது என்கின்ற ஒரு காரியத்தை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் எப்படி நாட்கள் பெருக பண்ணுகிறது, அவருடைய களஞ்சியங்கள் எல்லாம் எப்படி பூரணமாக நிரம்பும் பாருங்கள். நீடிய வாழ்விலையும் இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் உள்ள நுழையுது. அதே போல் களஞ்சியங்கள், அதாவது செழிப்பு, ஆசீர்வாதம் என்ற ஒரு காரியத்திலையுமே இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற ஒரு காரியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புகழ்ச்சி, இந்த பேர், பெருமை, கீர்த்தி இதெல்லாம் உண்டாவதற்கும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் எவ்வளவு அவசியம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே நம்ம மற்ற காரியத்தெல்லாம் குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. யார் யாரெல்லாம் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருப்பான், அவங்களுக்கு இந்த சில்லிதனமாக எழும்புகிற ஒரு சின்ன சின்ன பயங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். அவங்களை ஆட்கொள்கின்ற, அவங்கள மிரட்டுகின்ற மற்ற எல்லா பயமும் அவங்களுக்கு ஒரு பெருசாகவே தோணாது. எது இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கும்போது. ஆக பயம், வேதம் சொல்லுகின்றது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயம் வேதனை உள்ளது என்றெல்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த அவங்க தான் இதுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இப்படி பாசிட்டிவான காரியத்தை கொடுக்குறதோ, அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் எதிர்மாறு தான் பாருங்கள். சுகம், ஏன் வியாதி, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஏன் பொருளாதார விதத்தில் செழிக்கலை, அப்போ அதுக்கு என்னது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் கீர்த்தி, புகழ்ச்சி இதெல்லாம் ஏன் வராமல் இகழ்ச்சி, அவமான, வெட்கம் இது வருவதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போனது தான் என்பதை பற்றிலாம் வேதத்திலேருந்து நாம் அதுக்கு எதிர்ப்பதமாகவும் நம்ம பல காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து அதை குறித்து பார்க்க ஆரம்பிப்போம். போன வாரத்தில் சொல்லும்போது எப்படி இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ பாருங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக தான் வருது பாருங்கள். இதுவும் நான் கூட விட்டாச்சுன்னு பார்த்தா அது இதில் கண்டினியூ ஆகுது. அவங்களுக்கு மற்ற பயம் இல்லை. அவங்கள போய் சிங்க கோயிலில் போடுறாங்க, போட்டுக்கடா, அக்கினியில் போடுவோம், போட்டுக்க. எவ்வளோ பெரிய ஒரு மற்ற காரியத்தில் குறைச்சும் இன்றைக்கி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணணும், அவ்வளோதான், நொந்து நாளாக போயிடுவோம். சிங்க கோயிலில் போடுறாங்களாம்ப்பா, அவ்வளோதான். இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப் மட்டும் அந்த காலத்தில் தானியல் வச்சுருந்தாருன்னா எல்லாத்துக்கும் பறந்துடும். அவர் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தானியலுங்க பண்ணுவான். இன்றைக்கி இருக்கிற டேனியல்னு பேர் வச்சுருக்கிற எல்லோரும் இங்கே இன்னைக்கு சுற்றிலும் இவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது வரப்போதா, அது வரப்போதான்னு ஏகப்பட்ட வாட்ஸ்அப்பில் பாயிண்ட் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லி அப்படியே அடுக்கி எழுதியிருப்பாங்க. தானியல் அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி தெரில. என்ன ஒரு தைரியம்னா, அவங்களுக்கு இருந்த ஒன்று என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால மற்ற காரியத்தெல்லாம் குறித்து பயப்படவே கிடையாது. இது எத்தனை சிங்க கூக்கையில் போட்டாலும்
இனி ஒன்றும் பண்ணாது, எத்தனை அக்கினியில் போட்டாலும் எங்களை ஒன்றும் பண்ணாது என்கின்ற ஒரு அதீத ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை கர்த்தர் மீது அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆகவேதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் மற்ற எல்லா விதமான பயத்தையும் புறம்பே தள்ளினது. ஆகவே இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாகவும் வளர வேண்டிய ஒன்று என்னவென்று, இன்றைக்கு அத்தியாவசியமான தேவை என்று ஒன்று இருக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம்தான். எடுத்து படிப்போம். நீதிமொழிகள் 8:13 போவோம், படிங்க பார்க்கலாம். படிங்க 8:13. ஓகே, இங்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன என்று சொல்லி ஞானி சொல்லும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். என்ன சொல்கிறோன்னா, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு காரியத்தை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் வெறுக்கிறீர்கள் என்பது புரிய ஆரம்பிக்கும். மற்ற காரியங்களை எப்படி வெறுக்கிறீங்கன்றது புரிய ஆரம்பிக்கும். சொல்லப்போனால், ஒரு காரியத்தை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அந்த காரியத்துக்கு எதிராக இருக்கின்ற மற்ற காரியத்தெல்லாம் எப்படி வெறுக்குகிறீர்கள் என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலிருந்து. பாருங்கள், இந்த சொல்ல தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீய வழி, புரட்டு வாய், மாற்றி மாற்றி பேசுகிறது, இங்கே ஒன்று பேசுகிறது, அங்கே ஒன்று பேசுகிறது. இல்லைப்பா, முன்னாடி இப்படி தான் சொன்னேன், சரி மாற்றி மாற்றி பேசுவாங்க பாருங்கள், புரட்டு வாய். தேவன் அதை சொல்கிற கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட ஒரு மாதிரி மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேச மாட்டார்கள். நான் கவனமாக கேளுங்க, விசுவாசிகளுடைய நிலம் அதுவாக தான் இருக்குது. இன்றைக்கும் கிறிஸ்துவ விசுவாசிங்க ஒரு சிலர் நம்மள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. இது நம்மள்கிட்ட மட்டும் கிடையாது, மற்ற இடங்கள்லையும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்கிறாங்க. நான் சொல்கிற கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. ஏன் நம்மள்கிட்ட ஒரு மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறோம்? பயம். ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை ஒரு எப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, ஆகவே மாற்றி மாற்றி பேசுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவங்க தீய வழியையும் வெறுப்பார்கள், புரட்டு வாயையும் வெறுப்பார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எது அதிகமாக இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். இது இருந்தாலே போதும். நீங்கள் இதை செய்யாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. இதை பண்ணாத, இங்கே போகாத, இதை பார்க்காத என்று சொல்ல வேண்டிய அவசியமே வராது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா தானாகவே நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சீ போ அப்படின்ற லெவலுக்கு கூட மற்ற இந்த பாவகாரியத்தெல்லாம் நீங்களே இப்போ சீ போ அரைச்சா அப்படின்ற மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. போ தள்ளி விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, கரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. எது இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க ஆரம்பிக்கும் போது. சங்கீத புத்தகம் 25க்கு போவோம். 25 12ஆம் வசனத்துலேருந்து போதிப்போம், 12லேருந்து படிப்போம். 25 கர்த்தருடைய ரகசியம். ஆமென். முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் தீமையை எப்படி வெறுக்க பண்ணுனதோ பாருங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையில்லாத எல்லா காரியத்தையும் கஷ்டப்பட்டு வெறுத்தாரா இஷ்டப்பட்டு வெறுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுலாம் வெறுக்கல, அவன் தேவையில்லாத காரியத்தை செய்யவே கிடையாது. அவர் இன்வால்மெண்ட்டே ஆகலை. அதாவது எந்த காரியத்திலையும் எப்படி தானியேலை குற்றப்படுத்துறதுக்கு முகாந்திரம் தேடிட்டு இருந்தாங்க, அதே போல தான் இயேசு கிறிஸ்துவ எப்படியாவது வழியில் பிடிக்கலாம், குற்றப்படுத்தலாம் தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில் இயேசு கிறிஸ்துவ குற்றப்படுத்துறதுக்கு வழியே இல்லாதனால தான் அவங்களே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பொய் சாட்சிகளை கிரியேட் பண்ணி நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னால் 2 பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாங்க. இவன் தன்னை தேவன் என்று சொல்லி கொள்கிறான், 2வது இந்த ஆலயத்தை இடித்து போட்டு 3ஆம் நாளில் எழுப்புவேன்னு சொல்லி தப்பான ஒரு காரியத்தை சொல்லி மக்கள் மத்தியில் பொருளையை உண்டு பண்ணுறான்னு சொல்லி இப்படி தேவையில்லாத பொருளையை கிளப்ப ஆரம்பித்தாங்க. ஏன் என்றால் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ நினைக்கலாம், எப்படிங்க இவரால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாழ முடியுமா இந்த உலகத்தில்? முடியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா உங்களை யாருமே குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு வாழ்க்கை வாழ முடியும்.
எப்பேருக்கு சில பேர் யாருக்கு இப்படிப்பட்ட லைஃப் வேணுங்க? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்றீங்க? என்ன யோசிச்சு கை தூக்குவீங்க? இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவசியம். எந்த விஷயத்துலையும் யாரையுமே வீட்லையாக இருக்கட்டும், குடும்பத்துலையாக இருக்கட்டும், வீடு, சமுதாயம், வேலை செய்கிற இடத்துலையுமே என்னை இதில் குற்றப்படுத்தவே முடியாது என்ற லெவலில் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக, உந்துதல் கோலாக இருப்பது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. அவங்க தேடணும், எதுலையாவது உன்னை குற்றப்படுத்தலாமா, எதுலையாவது கொக்கி போடலாமா, எதில் ஜாயின் பண்ணலாமா, மற்றவங்க தேடக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் வாழ்வு இருக்க ஆரம்பிக்கும். இந்த வசனத்தில் கூட பார்க்குறோம், என்ன படித்தோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். எவ்வளோ சுவாரஸ்யம் பாருங்கள். கர்த்தர் சொல்கிற, பர்சனலாக சொல்கிற ஒரு காரியம் என்ன, யார் எனக்கு பயப்படுறாங்களோ, யார் எனக்கு கனம் பண்ணுறாங்களோ, யார் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். எவ்வளோ அருமையான ஒரு காரியம். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். சொல்லுங்கள், என் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். எந்த சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி. நேரத்தில் அவங்க சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியல. எதனால்? கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன்றதான் போதும், அவங்க சந்ததியாக பிளெஸிங் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். நேரத்தில் ஏன் சந்ததிகளுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் போகணும்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஒரு சிங்கிள் மேன் வாழாமல் போகிறதுனால அவங்க சந்ததிகளே இது பாதிக்க ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அநேக நேரத்தில் இப்போ துன்மார்க்கன் இந்த உலகத்தில் செழிக்கிறான் பார்க்குறோம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொல்ல துன்மார்க்கர்கள்லாம் செழிக்கிறார்கள். ஆனால் ஒன்று என்னன்னா, அவர்களுடைய சந்ததி நிலைப்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கன் செழிக்கிறான்னா நீங்கள் பார்த்து, என்ன ஆண்டவரே, நானும் தான் உங்களை பின்பற்றி வந்தேன், என்னை ஆண்டவர் எப்படி விட்டு அப்படி சொல்லக்கூடாது. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பேசி நம்ம என்ன பண்ண, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க செழித்தாலும் அவங்க சந்ததியினுடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்திருப்பது கிடையாது. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய சந்ததி நிலைத்திருக்கும் சொல்கிறார் இல்லையா, அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். அது மட்டுமல்ல, கர்த்தரின் வழிகளை அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வேதத்தில் பார்க்குறோம், மோசே என்ற ஒரு மனிதன், அவனுக்கு தேவன் அவ்வளவு வழிகளை வெளிப்படுத்தி கொண்டே கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தேவன் டைரெக்டாகவே உங்கள்கிட்ட இறங்கி பல காரியத்தில் வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை தெரியுங்களா, கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆனால் மோசேக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட வழியவே தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கவனிங்க, இந்த மன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு உணவு தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுவை உள்ள ஒரு உணவு தான். ஆனால் அது கூட அவங்கள திருப்திப்படுத்தலை. பார்த்தீங்களா, கடைசியில் இது என்ன வெறும் மண்ணாதான் அப்படின்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பித்தாங்க. இது சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுங்க, சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான சூப்பர் நேச்சுரலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் தேவனுடைய வழிகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போனார்கள். தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல் போனதுனால தான் போகிற வழியிலேயே பாருங்க, அடிக்கடி தேவனை குறை கூறினாங்க, மோசையை குறை கூறினாங்க, தேவனுடைய காரியங்களெல்லாம் அவங்க குறை கூற ஆரம்பித்தாங்க. எதனால? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால. சூப்பர் நேச்சுரலாம் பார்த்தாங்க. சூப்பர் நேச்சுரல் பார்த்தும் இன்னைக்கு கூட சில பேர் நிறைய அற்புதங்கள் அடையாளம் பார்க்குறாங்க. ஆனால் தேவனுடைய பர்சனல் வே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். இந்த சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் போடப்பட்டிருக்கு. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், இந்த சூப்பர் நேச்சுரல் அன்றைக்கு நேரத்தில் நிறைய பேருக்கு சயின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளக்குறி, இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் அடையாளக்குறி போட்டிருப்பாங்க. இந்த அநேக நேரத்தில் இந்த சூப்பர் நேச்சுரல் இந்த அடையாளம்லாம் அது அங்கேயே நிற்க வச்சிடும். ஆனால் தேவனுடைய வழிகள்னு சொல்லும்போது வழிகளை போதிப்பார். சில பேர் அடையாளம் அற்புதம் அடையாளம் பார்த்தா அதே இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் யார் யாருக்கெல்லாம் தேவனுடைய வழிகள் அறிவிக்கப்படுதோ அவங்க அதே இடத்துல நிற்க மாட்டாங்க, அது உள்ள நுழைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சிச்சா?
அற்புதங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணும் அடையாளம் நம்ம கேட்குறோம், பண்ணுறாரு. அது சில நேரத்தில் அற்புதம் அடையாளங்கள் பார்த்தா அதே நின்றுடுறாங்க. நல்லா கவனிங்க, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எது இருக்குன்றால் அங்கே நிற்கிறது கிடையாது. சில இடத்துல சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, சயின்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல அடையாளத்தை வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பெங்களூர் போகுது, இந்த பக்கம் அது போய் இது அறிவிப்பாங்க. நம்ம அந்த இடத்துல நிற்கிறது கிடையாது. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே தேவன் தான் தெரிந்து கொண்ட வழியிலே நடப்பதற்காக தானே ஒழிய அங்கேயே நிற்பதுக்காக கிடையாது. அநேகத்தில் அற்புத அடையாளம் பெற்று நம்ம அங்கேயே நின்றுடுறோம். சில பேர் அதில் திருப்தி அடைஞ்சிடுறோம். ஆண்டவர் என்ன வாழ்க்கையில் இப்படி பண்ணுறாங்க, அதை இது செஞ்சுட்டா நம்ம அங்கேயே நின்றுடுறோம். அங்கே நிற்கிறதுக்காக தேவன் அற்புத அடையாளம் பண்ணலை. அற்புதங்கள் அடையாளங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார் என்றால் தொடர்ந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மோசே அற்புதங்கள் அடையாளங்கள் பிடிச்சிட்டு அங்கேயே நிற்கல, தேவன் தெரிந்து கொண்ட வழியில் நடக்க ஆரம்பித்தார். தேவன் அவனுக்கு வழியை காமிச்சார், அந்த வழியில் போக ஆரம்பித்தார். சொல்லப்போனால் அதாவது இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்தையே பார்க்க ஆரம்பித்தார் மோசஸ். நம்ம என்ன பண்ணுறோம், அற்புதங்கள் அடையாளங்கள் அங்கேயே நின்றுடுறோம். அது எங்கேருந்து வந்துச்சு, யாரிடமிருந்து வந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்தை நாம் பிடிக்க வேண்டும். இந்த ஜனங்கள் அற்புத அடையாளங்கள் பார்த்தாங்க. ஆனால் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப எகிப்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் தான் அதிகமாக இருந்துச்சு. திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி கூட அநேக சுவிசேஷத்தை கூட்டத்தில் நிறைய மக்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. நிறைய அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் நிலைச்சு நிற்கிறாங்க. ஒரு சிலர் நிலைச்சு நிற்கிறாங்க, மீதி எல்லாம் போயிடுறாங்க. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றுக்கொண்டு அப்படி போகிறதுக்காக கிடையாது. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே நம்மை தேவனிடத்தில் நடத்துவதற்காக, தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான், தேவனிடம் நாம் வர வேண்டும் என்பதற்காக தான் அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார் ஒழிய இந்த அங்கே நிற்க வேண்டும் என்பதற்காக கிடையாது. ஆமென், புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் போவோம், 31ஆம் வசனத்தை படிப்போம். அற்புத அடையாளங்கள் கண்டு அங்கே நின்றக்கூடாது. அற்புத அடையாளங்கள் எல்லாமே தேவன் நமக்காக வைத்திருக்கிற வழிகளுக்கு நேராக கொண்டு போக வேண்டும். அதற்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது நிச்சயமாகவே இந்த அற்புதம் அடையாளம் எங்கிருந்து வந்தோ அங்கேயே நாம் செல்ல முடியும். 9:31 படிப்போம். ஆமென். பாருங்க எவ்வளோ பேர் ரெக்கார்ட் பாருங்க. முதல் நூற்றாண்டு திருச்சபையில் சபைகள் எப்படி பெருகின என்று பார்க்கும்போது சொல்றாரு, பக்தி விருத்தி அடைந்து சமாதானம் பெற்று. சபைகளில் என்ன உண்டாச்சா, சமாதானம் பெற்று. அடுத்தது பக்தி விருத்தி அடைந்து, அப்புறம் சொல்ற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும். சபை பெருகணும்னா இப்படிப்பட்ட இந்த ஃபார்மேட்டில் பெருகணும். ஆமென். அநேக இடத்துல கர்த்தருக்கு பயப்படுற அநேக சபைகளில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. நீ யோசிச்சு சில சபையெல்லாம் போய் நின்று பார்த்தாலே தெரியும், அங்கே எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை என்பதை நம்முடைய கண்களால் அவைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். நடத்துகிறவங்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது, வந்து உட்காரவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது. ஆனால் முதல் நூற்றாண்டு திருச்சபை வளர்வதற்கு முக்கிய டூலாக இருந்தது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நான் சொல்கிறேன், சபை பெருகுனா இப்படிப்பட்ட விதத்தில் பெருகுவது அவசியமாக இருக்கின்றது. இதான் சரியான மெத்தட். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் பெருகணும், மற்ற காரியத்தில் கிடையாது. இல்லைங்க எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க, எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க, எங்கள் சர்ச்சில் எல்லாரும் பங்களா வாங்கிட்டாங்க, எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் நகைகள் வாங்கிட்டாங்க, இதில் கிடையாது. இதெல்லாம் இருந்து கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லைன்னு வச்சிங்களேன், அவ்வளோ இருந்து வேஸ்ட்டு தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாம் அவசியம், தேவை. பைபிள் போடப்பட்டிருக்குது, பிரியமானவன் ஆத்துமா வாழ்கிறது அப்படின்னு எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருன்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவைகள் எல்லாம் நம்மோடு நிரந்தரமாக இருக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா அது எப்படி வந்துச்சோ அது வந்த வழி தெரியாமலாம் ஓட ஆரம்பிச்சிடும். நாம் பெருகுவது நிச்சயம், ஆனால் எந்த விதத்தில் பெருகணும்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் இந்த சபை பெருகுவது கர்த்தருக்கு திட்டமாக இருக்கின்றது. ஆமென். பவுல் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மிகப்பெரிய ஒரு பெருக்கம் சபையை பிடிக்க ஆரம்பிச்சது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் தான் சபை பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது
இந்த திருமண வாழ்வில் கூட ஏன் சண்டை? எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டையை பார்க்குறோம். எதனால் சண்டை அப்படின்னா, ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கே இல்லை. படிப்போம், எபேசியர் புத்தகம் போவோம். எபேசியர், அங்கே பவுல் பாருங்க, இந்த எபேசியர் புத்தகத்தில் திருமண உறவை பற்றி அழகாக எடுத்து பேசுகிறார். எடுத்து பேசும்போது திருமண உறவு ஏன் இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளே இருக்குது, திருமண உறவில் ஏன் சண்டையும் சச்சரவுமாக இருக்குதுன்றதுக்கு காரணத்தை சொல்லும்போது 5ஆம் அதிகாரம் 21-22 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் குடும்பங்களுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். விசேஷமாக கணவன் மனைவி கொடுக்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆகவே இன்னைக்கு விசேஷமான ஒரு டே, தந்தையர் தினம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தந்தையர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். எப்போயாவது இந்த மாதிரிலாம் வந்து ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பாருங்கள் கோபமாக இருக்கிறாங்க. தந்தை உங்கள் எதுவும் வந்தால் மட்டும் சொல்கிறீங்க. முன்னாடி உமன்ஸ் டே போச்சு பிப்ரவரிலையா, மார்ச் 8 ஏதாவது நாள் வாயத்தணும் சொன்னார் ஐயா. அப்படிலாம் கேட்க தோணும், மன்னிச்சிக்கிங்க. உண்மையாகவே எனக்கு சொன்னால் தான் ஞாபகத்து வரும், சொல்லலாம் ஞாபகத்து வராது. இந்தமாதிரி ஸ்பெஷல் டே இருந்தால் முன்கூட்டி எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், விஷ் பண்ணுவேன். எல்லா தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, இப்போ தந்தையர்கள் என்பதை விட தந்தையர்கள்லாம் ஃபஸ்ட்டு கணவன் மனைவியாக இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. இவங்க இந்த ஃபஸ்ட் லெவல், அந்த ஃபஸ்ட் லெவல்லே பவுல் அவங்களை கொஞ்சம் சரி பண்ணுறார். 21 படிப்போம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அன்றைய நேரத்தில் திருமணத்தில் வாசிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு வேத பகுதி இருக்கும் என்றால் இந்த பகுதி தான். அன்றைய நேரத்தில் திருமணத்தில் பார்த்திங்கன்னா அந்த பயமே இருக்காது. அவங்க அந்த மோடு பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணமாக போகிற கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த மோடு இருக்குன்னா ஜாலி மோடு இருக்கும். எப்படா கல்யாணம் முடியும், எப்படா ஹனிமூன் போகலாம், எப்படா ஊர் சுற்றலாம், எப்படா விருந்துக்கு போகலாம், அதே ஃபீலிங்கில், அதாவது ரெக்க கட்டி பறக்கும் அந்த நேரத்தில் மனசெல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். சில நேரத்தில் அப்போல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சில பேருக்கு உள்ளே ஏறக்கூட ஏறாது. நாங்களும் சில இடத்துல பாருங்கள், இவங்க ஆடியன்ஸை பார்த்த கூட நாங்கள் இவங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னதான் இருந்தாலும் அவங்க எங்களை பார்க்குற மாதிரி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே கேட்குறாங்களா, அங்கே கவனிக்கிறாங்களா. அதனால என்ன பண்ணுறதுன்னா, நிறைய நம்ம பண்ணுற மேரேஜ் எல்லாம் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் எங்களை பார்த்து உட்கார வச்சுருங்கன்றது. இந்த கேமராமேன்களுக்கெல்லாம் செம்ம கடுப்பு எங்கள் மேலே. என்னையா சேலத்தில் எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளைலாம் ஆடியன்ஸை பார்த்துல உட்கார வைங்க, இந்த ஆள் பாட்டுக்க பொண்ணு மாப்பிள்ளை எங்களை பார்த்து உட்கார வைங்கன்னா, சரி கொஞ்ச நேரமாவது வார்த்தையை கேட்கட்டுமே, எங்களை பார்த்தாவது வார்த்தையை கேட்கட்டுமேன்றதுக்காக தான் நம்ம பண்ணுற எல்லா மேரேஜ்லையுமே பொண்ணையும் மாப்பிள்ளையும் எங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு எல்லாம் முடிச்ச பிற்பாடு தான் அப்புறமேட்டுக்கு திரும்புங்க, உங்கள் நேரமாக இருக்குது அப்புறமேட்டு திருப்பி விட்றோம். முதல்ல கொஞ்சம் வசனத்தை எங்களை பார்த்து கவனிச்சு கேளுங்க, கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை திருமணமான அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வசனம் மறந்துருக்கலாம். இப்போ ஆவியான உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டே எங்களுக்கெல்லாம் கிறிஸ்டின் மேரேஜெல்லாம் நடத்தலை. பரவாயில்ல, நீங்கள் நடத்தி வச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன நடக்குதுங்க, உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்டின் மேரேஜ் நடந்துகிட்டு இருக்குது. கிறிஸ்டின் மேரேஜில் என்ன பிரசவமோ அந்த பிரசவம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறோம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலோட ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தை கர்த்தருக்கு பயப்படுதலோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லை என்றால் நான் சொல்ற திருமண உறவு முடிய பிச்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும், சொல்கிற ஒரு வாழ்க்கை இருக்காது. அதுதான் பாருங்க, கர்த்தருக்குள் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியமே. ஆமென். கர்த்தருக்குள், தேவனுக்குள், கர்த்தருக்கு பயப்படுதலுக்குள். இன்னும் சொல்கிற படிக்கிற மாதிரி, மனைவிகளே முதல்ல காமனாக சொல்லிட்டார், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர், இது காமன். 2 பேருக்கும் சொல்லிட்டார். 2 பேருக்கு என்ன அவசியம், ஒரு கணவனுக்கு என்ன அவசியம், ஒரு மனைவிக்கு என்ன அவசியம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். கர்த்தருக்கு பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், எந்த குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதோ அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிற குடும்பமாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஏன் கீழ்ப்படிய சொல்றாரு, புருஷனுக்கு கீழ்ப்படிய சொல்றாருன்னா நல்லா கவனிச்சுக்கணும். சபைக்கு எப்படி கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ அதே போல என் வீட்டுக்கு ஒரு கிறிஸ்து. நீ கிறிஸ்துவா பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுவீங்க. உங்கள் கணவரை கிறிஸ்துவா பார்க்கலன்னா எட்டி தான் உதைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மைண்ட் மனநிலையை பொறுத்தா இருக்குது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிவீர்கள். ஏன் சொல்கிறாரு? அவங்க எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையோ அதே போல் குடும்பத்துக்கு கணவன் தலையாக இருக்கிறார். பாருங்க, சபையில் கர்த்தர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், சபை எப்படி இருக்கும்? முதல்ல நடக்குமா? முதல்ல நடக்காது. இதுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஆமென். நான் அந்த தலையிலிருந்து வேலை செய்கிற ஒரு ஆள் தான். நான் தலை கிடையாது. நான் இந்த சர்ச்சை அவர் சொல்கிற மாதிரி நடத்தி போகிறேன். மற்றபடி இந்த சபைக்கு தலை எல்லாமே அவராக தான் இருக்கிறார், கிறிஸ்துவாக தான் இருக்கிறார். அவங்க தேவ பிள்ளைகளே, மனைவிமார்களே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படிதல் மூலமாக என்னத்தை காமிக்கிறீங்கன்னா, நான் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷி. இங்கே பாருங்க, வீட்டில் போய் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு நீலாம் திட்டுறதுக்காக அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. சில நேரத்தில் வீட்டில் சண்டை வர்றது காரணமே இது. நானும் ஒரு காரணமாகிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டாக போதிச்சிடுறேன். நீ என்ன பண்ணுறீங்க, அதை ஒன் சைடாக எடுத்துக்கிறீங்க. அதை அந்த வசனத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் ஒன் சைடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னன்னா வீட்டில் சண்டை. ஒரு ஒன் சைடாக எடுத்துக்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பெருசு இவங்க பெருசுன்ற என் மைண்டில் கிடையவே கிடையாது. இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிற, குடும்பத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கும்போது சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிவார்கள். அடுத்தது படிக்கிறோம் இல்லையா? ஆகியால் சபையானது கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, அடுத்து உங்களை வராரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். அப்போ என்ன முக்கியமான ஒரு காரியம், அது ஆமேன்னு சொன்னிச்சு. தாப்ப போட்டிருப்பா. நீங்களாம் இவ்வளோ பெரிய வார்த்தைக்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்க, இன்னையும் அமைதியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் எழுப்பி விட்டுருச்சு. இப்படிலாம் சமாளிஃபிகேஷன் இருக்குதா பாஸ்டர்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, ரைட், ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்கிறாரு, ஒரு கணவனுக்கு என்ன அவசியம், மனைவிக்கு என்ன அவசியம் என்றால், கணவன் மனைவிட்டு என்ன கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறார். ஆகவே அவங்க எதிர்ப்பு தேவன் சொல்கிற அந்த கீழ்ப்படுதலை கொடுக்க வேண்டும். இதன் அடிப்படையில் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு கீழ்ப்படுதல். அதே போல் மனைவி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா லவ், அன்பு. அது எப்படி கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு மனைவியை நேசிக்க. இது ரெண்டுமே கரெக்டாக போக ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த ப்ராப்ளம் வரவே வராது. எபேசியர் 6:5 போவோம். அங்கேயும் பாருங்க, திரும்ப அதை கொண்டு வர, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்பணிந்து. எல்லாத்தையும் எதை கொண்டு விடுறாருன்னா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, கிறிஸ்து நேசிக்கிறது போல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி. அப்போ எல்லாத்துலேயும் யாரை மிங்கிள் பண்ணுறாருன்னா கிறிஸ்து. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒன்று இருக்கும். இது எல்லாமே எங்கிருந்து உதயமாகுதுன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறாரு தெய்வ பயத்தோடே. ஆமாம், இதெல்லாம் வச்சு எங்கிருந்து ஆரம்பித்து பண்ணணும்? தெய்வ பயத்திலிருந்து இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். கவனமாக கேளுங்க. எந்த ஒரு உறவோ, எந்த ஒரு அரசாங்கமோ, எந்த ஒரு வேலையோ, எந்த ஒரு குடும்பமோ, எந்த ஒரு சபையோ, எல்லாவற்றிலையுமே கர்த்தர் என்கிற அஸ்திபாரம் அவசியமாக இருக்கின்றது. ஆமாம், இந்த அஸ்திபாரத்தில் குடும்பம் எல்லாவற்றையுமே கர்த்தர் மேலே தான் கட்ட ஆரம்பிக்கணும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் வேலை இதில் எங்கேங்க அவரை கொண்டு விடுறீங்க? ஆமாம், வேலையில் அவரை விடலைன்னா அவ்வளோதான், வேலை ஆட்டங்காண்டுரும். குடும்பம் அப்படி தான். அவங்க குடும்பத்தை திருமண வாழ்வு ஆரம்பிக்கும் போது முதல்ல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நிப்பாட்டி கர்த்தரை முன்னெடுத்துக்கிறோம். ஏன்? இவர் இல்லை என்றால் குடும்பத்தை நடத்த முடியாது. அவர்தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால்
இதெல்லாமே அஸ்திபாரம் சரியாக இயங்குவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே நான் பிளஸ் பண்ணுற கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த ஆவியானவர் இருந்தார்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கே தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வாழ்ந்தார், தெய்வமாக இருந்தார். மனுஷனாகிய ஒருத்தருக்கு என்ன தேவை என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவசியமாக இருந்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்? அவருக்கு எது அவசியமாக இருந்தது? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் தான் இயேசுவும் இந்த உலகத்திலே அற்புதம் பண்ணும்போதும் அதிசயங்கள் பண்ணும்போதும் உபதேசம் பண்ணும்போதும் வாழ்க்கை எல்லா விதத்துலையுமே எது அதிகமாக இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தது. படிப்போம். 1 கொரிந்தியர் போவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். நான் இது பெரிய பகுதியாக நானே படிச்சிடுறேன், தொடர்ச்சியாக படித்து சொல்லணுன்றதுக்காக நானே போயிடுறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 படித்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அழகா பவுல் மேற்கோள் காட்டுறார். என்ன முதல் முதல் அது தியானிக்கும் போது முதல் சப்ஜெக்ட் முதல் பாடமே இந்த பாடம் தான். எப்படி என்னாகும் புஸ்தகம் பைபிள் ஃபுல்லாக மேற்கோள் காட்டுது என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். நான் உங்களுக்கு பதிவு அந்த இடத்துல வரல, ஆக சொல்கிறேன். இந்த இடத்துல பார்க்குறோம், இங்கே என்னாகமத்தை தான் மேற்கோள் காட்டி பேசுகிறார். சொல்கிறார் அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்கேயும் அவர் தான் கொண்டு நிப்பாட்டுறார் பவுல். பாருங்கள், எபேசர்லேயும் கிறிஸ்துவ தான் நிப்பாட்டுறாரு, இங்கேயும் அவர் தான் நிப்பாட்டுறாரு. படிக்கிறேன், கேளுங்க. அப்படி இருந்தும், எப்படி இருந்தோம்? முழுக்க முழுக்க எந்த பக்கம் திரும்பினாலும் கிறிஸ்து தான் தென்பட்டிருந்தார். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் கர்த்தர் பிரியமா இல்லை அப்படின்றார். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போச்சு. தொடர்ந்து படிக்கிறேன். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவ்வளோ அற்புதத்தை பார்த்துட்டு பவுல் மேற்கோள் காட்டுறாரு. அவங்களாம் விக்கிரக ஆராதனைக்காரராகவே மாறிட்டாங்களாம். பாருங்க கொஞ்சம் அதெல்லாம் எங்க. அதாவது இன்னைக்கு நம்ம கூட இந்த அற்புதங்கள் அடையாளம் நேருக்கு நேராக பார்க்கல. சில இடத்துல பார்த்துருக்குறோம், இவங்க பார்த்தது மாதிரி பார்க்கல. அப்படி கண்ணுக்கு அப்படியே திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு நடந்தாலும், இன்னைக்கு அற்புதங்கள் அடையாளம் நடந்தாலும் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நேருக்கு நேராக நம்ம பார்க்கல. இவங்க பார்த்தாங்க, எல்லாவற்றையும் பார்த்தார்கள். செங்கடல் பிளக்கிறத பார்த்தாங்க. 10 அதுக்கு முன்னாடி 10 வாதைகள் வந்து எகிப்தையை அழிச்சு போட்டது, அதெல்லாம் கோசை நாட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலைச்சன் பிள்ளைகள் மரணத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஏரியா ஃபுல்லாகவே சத்தமாக இருந்துச்சு, கூக்குரலாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறாங்க. செங்கடல் பிளந்துச்சு, கர்த்தர் கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தது, மாறாவின் நீரை மதுரமாக மாற்றினது, காடையை கொடுத்தது, எல்லாவற்றையுமே நேருக்கு நேராக பார்த்தாங்க. ஆனால் அந்த ஜனங்கள், பவுல் சொல்கிறார், விக்கிரக ஆராதனைக்காரராக மாறிட்டாங்கப்பா. அன்றைய நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால அவங்களும் விக்கிரக ஆராதனைக்காரராகவே மாறிடுறாங்க. நீங்கள் நினைக்கலாம், எப்படிப்பா சொல்கிறீங்க விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்கன்னு? கவனமாக கேளுங்க, பக்க சொல்லுங்க, கவனமாக கேளுங்க. ஏன்னா முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஒரு சிலர் நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சில பேர் பாஸ்டர் பார்த்துட்டாரா? நான் அதை பற்றி பேசலை. என்னத்தை பேசுகிறோன்னு கொஞ்சம் கவனம். விக்கிரக ஆராதனை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா, இது சிலையை வச்சு தொட்டு கும்பிட்டு அதுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து சூடை ஏற்றி கற்பூரம் ஏற்றி மெழுகுத்திரி ஏற்றி இப்படி பண்ணுறது தான் விக்கிரக ஆராதனை நினச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. அது பார்க்குற மாதிரி விக்கிரக ஆராதனை.
சில பேர் பார்க்காத அளவுக்கு விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க. என்ன நீங்கள் எனக்கு என்ன அது என்ன விக்கிரக ஆராதனை திரும்ப சொல்லுங்கன்னு கேட்குற மாதிரி தோணுது. கவனமாக கேளுங்க. தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் எதை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். பக்கத்தில் புரிஞ்சிச்சா? ஒன்ஸ் மோர்னு கேட்குற மாதிரி இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சிலர் நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். எப்படி? தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலுமே விக்கிரக ஆராதனை தாங்க. புரியுச்சா? தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு வந்து வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற எந்த உறவினர்களை கொண்டு வந்து வைச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வைத்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பொருளை வைத்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல யாரெல்லாம் இருக்கக்கூடாதோ அவங்களாம் இருக்க வச்சிங்கன்னா எழுதிய வச்சிங்க, அது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். இப்படி கூட்டி கழிச்சு நீங்கள் இன்னும் ஒன்றும் இல்லை, இப்போ மட்டும் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து நீங்கள் எழுதினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறீங்கன்றத உங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய வேண்டிய விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் மனதுக்கு தெரியும் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை வைக்கிறேன்னா இல்லை இந்த இடத்துல வேற யாராவது உட்கார்ந்துருக்கிறாங்களா? என் இருதய சிம்மாசனத்தில் என் பெருமை இருக்குதா, நான் இருக்குதா, என்னால் முடியும். சில பேரில் இந்த ஆணவம், கர்வம், என்னால் முடியும், என்னால் ஆகும் என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது இதை பண்ண முடியும், அதுவும் ஒரு விதத்தில் ஒரு விக்கிரக ஆராதனை தான். தெரியுங்களா? தேவன் தான் உங்கள் இருதய சிம்மாசனத்தில் உட்கார வேண்டுமே ஒழிய இந்த இருதய சிம்மாசனத்தில் வேற எது உட்கார்ந்தாலுமே நல்லா புரிஞ்சுங்க, அது விக்கிரக ஆராதனை தான். பக்கத்தில் நீங்கள் எப்படிங்க? அதான் சொல்றாரு, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனை ஆனது போல. இப்ப எடுத்து பேசுறாரு. யார்கிட்ட? எத்தனை வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப ரிப்பீட் ஆகுது அதே காரியம். ஏன்பா தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்ப நாட்கள் திரும்ப விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. சேர்ந்து படிப்போம். 7ஆம் வசனம் கடைசி லைன் சேர்ந்து படிங்க. நீங்களும் ஆகாதிருங்கள். நீ கேட்பீங்க, அப்போ நீங்கள் கேட்பீங்க, பாஸ்டர் நாங்கள்லாம் எங்கள் வீட்டிலலாம் இருக்கிற எல்லா சுரூபத்தையும் உடச்சி தூக்கி போட்டுட்டோம், கட்டி கிணத்துல போட்டுட்டோம், கட்டி ஆற்றுல போட்டுட்டோம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் சிலருடைய இது போட்டாலும் இங்கே உட்கார்ந்துருக்குது. அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்களும் ஆகாதிருங்கள். புரிஞ்சிச்சா? வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்து சிந்திச்சு பாருங்கள், என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்கிறேன்னா இல்லை தேவையில்லாத காரியத்தெல்லாம் என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்கிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ தெரியும் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீங்களா செய்யலையான்றது. ஒன்றும் இல்லை, வீட்டில் போய் நீங்கள் ஜெபத்துக்கு முன்னாடி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்க யோசிச்சு பார்த்தாலே, யார் உங்கள் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாருன்றதை யோசிச்சு பார்த்தாலே உங்கள் சிம்மாசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு தெரியும். ஹலோ, இருக்கிறீங்களா? தென் அடுத்தது போகிறார். சரி, அடுத்தது போகிறாரு பாருங்க. முதலாவது என்ன சொல்கிறார்? விக்கிரக ஆராதனை பற்றி பேசுகிறாரா? ரெண்டாவது அடுத்தது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இப்ப என்ன சொல்றாருன்னா, திருமண உறவில் உள்ள இணைப்பை பற்றி பேசுறார். வேசித்தனம் திருமண உறவுக்கு அப்பாற்பட்டது. இவர் சொல்றாரு, அன்னைக்கு அவங்க வேசித்தனம் பண்ணி செத்து போனாங்க, அது போல அப்ப என்ன சொல்றாரு, நாமும்
என்ன சபையில் அந்த பழக்கம் என்னன்னு சொல்கிறேன், நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. என்ன சொல்கிறேன்னா, திருமண உறவை தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்து கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறது போல, கிறிஸ்து சபையை நேசித்தது போல பாருங்க, தெய்வ பயம் கிறிஸ்து நேசித்தது போல, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல இது இருந்தாலே அந்த திருமண உறவு, வேசித்தனம் என்ற ஒரு காரியம் திருமண உறவில் வரவே வராது. அடுத்த வசனம் 9 படிக்கிறேன். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்ற அவங்கள்ட்ட இருக்கிற பாயிண்டை தான் நோட் பண்ணுறார். நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாததுனால தான் அவங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்ட வழி அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய வழியை புரிந்து கொள்ளலை. தேவனுடைய வழி என்ன? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது தேவனுடைய வழி, வேசித்தனம் பண்ணக்கூடாது என்பது தேவனுடைய வழி, பரீட்சை பார்க்கக்கூடாது என்பது தேவனுடைய வழி. அது மட்டும் முறுமுறுக்கா பரீட்சை பாராதிருப்போமாக. அப்போ பரீட்சை பாராதிருப்பது தேவனுடைய வழியாக இருக்குது. முறுமுறுக்காமல் இருப்பது தேவனுடைய வழியாக இருப்பது. முறுமுறுப்பதெல்லாம் தேவனுடைய வழி கிடையாது. அப்போ தேவனுடைய வழிகளில் நாம் நடக்க ஆரம்பிப்பதில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். 11ஆம் வசனம், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் எல்லாம் எப்போதும் அவர் வழிகளை சார்ந்திருப்பதாக, அவரையே சார்ந்திருப்பதாக. ஆமென். தேவனுடைய வழிகள் வாழ பிரியப்படணும். ஓட்டம் யோசிக்கணும், இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இந்த பேச்சு கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இந்த பார்வை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? நான் கேட்குற சில பாடல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இந்த நடை கர்த்தருக்கு பிரியமான இடத்துக்கு நடக்குதா, இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு இந்த நடை போகுதா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் உங்கள் ஹோல் பாடியே கர்த்தருக்கு இசைந்து கர்த்தருடைய காரியத்தில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா? உங்கள் இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதா இல்லையா என்பது எப்போ தெரியும் என்றால், இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? என்ன டெஸ்ட்டு? உங்கள் இருதயம் கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி டெஸ்ட் பண்ணலாங்களா? பக்க டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஏஎஃப்டி லேபுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ ஏஎஃப்டி லேபில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நடக்குது. என்ன ஃப்ரீ டெஸ்ட்? உங்கள் இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை டெஸ்ட் பண்ணலாங்களா? ரெடியா? சரி, ரெடி. ரூல் நம்பர் 1, ஒரு காரியத்தில் சவால்கள் என்று வரும்போது என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் இருதயம் எங்கே சார்ந்திருக்கிறது என்பது தெரிய வரும். இப்போ அதாவது விளக்கம் இலக்கணத்தில் பேசுன மாதிரி பேசிட்டேன். இப்போ கீழே திருக்குறள் போட்டு கீழே விரிவுரைன்னு சொல்ல மாதிரி இப்போ விரிவுரையை சொல்கிற கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஓகேங்களா? என்ன விரிவுரைன்னா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்று வரும்போது உடனே நீங்கள் எங்கு சாய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் இருதயம் எதை சார்ந்திருக்கிறது என்பதை சொல்ல முடியும். புரியுதா? பிரச்சனைன்னு வரும்போது உடனே, திரும்ப சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்று வரும்போது உடனே நீங்கள் சார்ந்து கொள்வது, நீங்கள் எந்த பக்கம் சாய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் இருதயம் எதை சார்ந்திருக்கிறது என்பதை சொல்ல முடியும். பிரச்சனை வரும்போது உங்கள் இருதயம் எந்த பக்கம் சாய்கிறது? சரி. 2வது, வேலை என்று வரும்போது, வேலையில் குடும்ப பிரச்சனை, உங்கள் வேலையில் பிஸ்னஸில் பிரச்சனை வரும்போது எந்த பக்கம் நீங்கள் சாய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் இருதயம் எதை சார்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். கடன் என்ற வேலையிலே நீங்கள் உங்கள் இருதயம் எந்த பக்கம் சாய்கிறது? வியாதி என்ற வேலையில் உங்கள் இருதயம் எந்த பக்கம் சாய்கிறது என்பதை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் இருதயம் எதை சார்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். புரியுச்சா? நான் புரியலையா? ஃபேமிலி ப்ராப்ளம் வரும்போது, முதலாவது ஃபேமிலி ப்ராப்ளம் வரும்போது இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு கர்த்தர் தீர்வு என்ன வைத்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் வேதத்தின் பக்கம் திரும்புவீர்கள் என்றால்
நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் உங்கள் சுயத்தினால் அந்த இடத்துல எலும்பி பல காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இருதயம் எந்த பக்கம் சார்ந்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆட்கள் ஆலோசனை கேட்பாங்க. அதாவது நல்ல ஆவிக்குரிய ஆட்கள்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அவங்க ஆலோசனை கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவன் பக்கம் இருக்கிற எல்லா ஆட்களுக்கு அவங்க எங்கேருந்து ஆலோசனை கொடுப்பாங்க? ஃபேமிலி ப்ராப்ளம் வரும்போது வேதத்தின் பக்கம் இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் ஆலோசனைக்கு போனீங்கன்னா வேதத்தில் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் உலகத்தில் இருக்க போய் கேட்கும்போது அவங்க எங்கேருந்து ஆலோசனை சொல்லுவாங்க? உலகத்தில் இன்னைக்கு பார்க்குற சினிமா, டிவி, சீரியல், சீரீஸ் அதை பார்த்து என்ன பண்ணுவோம், அங்கேருந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அதெல்லாம் வேதத்திலேருந்து வரக்கூடிய ஆலோசனைகளா? கிடையாது. அதெல்லாம் இருக்கிற குடும்பத்தை எப்படி காலியாக்கலாம்? குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவன் என்ன ஆலோசனை, பரவாயில்லடா மனைவி விட்டுட்டு வாடா, புருஷனை விட்டுட்டு வாடி, உடனே கவர்மெண்ட்லேருந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்குது, இப்படிப்பட்ட லைஃப் வாழ்ந்துக்கலாம். உடனே அவன் சொல்கிற ஆலோசனை எங்கேருந்து வரும்? அங்கேருந்து வரும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்ன? கிறிஸ்து சபையை நேசிப்பது போல, கிறிஸ்து அதாவது கீழ்ப்படுகிறது போல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. இன்றைக்கும் இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு இன்றைக்கி வெளிநாட்டு கல்ச்சர் இன்றைக்கி இந்தியாவிலையும் வந்துருச்சு. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க இந்திய கல்ச்சரை பார்க்கும்போது, இத்தனை வருஷம் ஒரே மனைவி கூட இருக்கிறியாடா. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, இப்போ இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் அது வேறு மாதிரி போயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த கல்ச்சர்ஸ் வந்து நம்ம கலாச்சாரத்தோடு கலந்து போயிடுச்சு. ஏன் இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் அதிகமான டிவோர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற முக்கியமான சில லாயர்ஸ் சொல்கிற காரியம் எங்கேருந்து வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட சபையை மையமாக வச்சு சொல்கிறாங்க, இந்த சர்ச்சில் தாங்க நிறைய டிவோர்ஸே எங்கள் காரியத்துக்கு வருது அப்படின்றாங்க. எங்கள் டேபிளுக்கு வரதே இந்த சர்ச்சில் தான் நிறைய டிவோர்ஸ் வருது அப்படின்றாங்க. ஏன், எதனால என்ன சொல்லுங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ற ஒரு காரியம் இந்த சபையில் இங்கேயும் இல்லைன்னா நான் சொல்கிறேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க இந்த சர்ச்சில் நிறைய கேஸ் நம்ம டேபிளுக்கு வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு போயிடும். அதுதான் தேவன் நம்மை நேசிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தலைமுறைக்கும் கடந்து போக வேண்டும். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது. நான் சொல்கிற குடும்ப உறவில் பிரச்சனையை பார்க்க முடியும். இல்லைன்னா வேறு யாரையாட்டையும் ஆலோசனை கேட்டு குடும்பத்தை இன்னும் சுக்குநீராக போயிடுவாங்க. வேலை எடுத்துங்க, வேலையில் அப்படி தான். நம்ம தப்பான ஆள்கிட்ட ஆலோசனை அவங்க தப்பாக தான் உலகத்தில் சொல்லுவாங்க. மேலே வர்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் கீழே அடிச்சது நீ மேலே வர முடியும்டா. இப்படி ஏற்றி பிழைக்கணும், இப்படி ஏமாற்றி பிழைக்கணும், இப்படி கொள்ளையடிச்சு பிழைக்கணும், திருடி பிழைக்கணும், பொய் சொல்லி பிழைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்க, 2 வீலர் மெக்கானிக். நான் அவர்கிட்ட தான் வண்டியெலாம் விடுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு ஹோட்டல் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் கேட்டேன், என்ன பிரதர்? போங்க பாஸ்டர், அதில் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் வந்து உண்மையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். பொய் சொல்லணும், அது 2 வீலர் பொய் சொல்லணும், ஏமாற்றணும், இவ்வளோ வாங்கி கொடுத்து அவளை கணக்கு காமிக்கணும், இவ்வளோ கணக்கு, அப்போ தான் வந்து எங்களால் பிழைக்க முடியும். அதனால அந்த வேலையை விட்டுட்டேன். நல்லது, பெஸ்ட்டு. அதாவது அவர் என்னென்னா இப்படி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அந்த வேலையை விட்டு போய் அப்படி வாழ்ந்தால் தான் எங்களால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் உள்ளே உறுத்துது, நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி வெளியே போய் ஹோட்டல் வைக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி நல்லா ஹோட்டல் வச்சாங்க. மாமாங்க ஹைவேஸ் வந்த பிற்பாடு அந்த ஹோட்டலில் அன்றைக்கி லட்சுமி டீ குடிச்சிருக்கிறப்ப பார்க்குறேன், அவர் இன்றைக்கி என்ன பிரதர் இங்கே இல்லை பாஸ்டர், ஹைவேஸில் நல்லா ஹோட்டல் பயங்கரமாக பிச்சுட்டு பறந்துச்சு, பிஸ்னஸ்லாம் வந்து. நான் போய் நின்னா கூட நின்று தான் வாங்கணும். டேஸ்ட்டாகவும் பண்ணாங்க, நல்லா உண்மையாகவும் பண்ண. நான் நின்னா கூட அவள் நின்று தான் வாங்கணும் பாருங்கள். பாசஸ்லாம் வந்தாங்க, அங்கே தான் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறதெல்லாம். அப்புறம் கேட்டேன், என்ன இங்கே அவர் சொல்கிறாரு, இப்போ பாஸ்டர் இந்த வேலை ஆரம்பிச்சிட்டேன். என்ன வேலைங்க? அங்கே டிராஃபிக்கில் நிற்க முடியல, போலீஸ் கரண்ட் அது இது பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் நாங்கள் ட்ராவல்ஸில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறேன்னா, ஒரு காரியம் பிடிக்கல, ஒரு காரியத்தில் உண்மையாக இருக்க விரும்பலை அப்படின்னு வேறு காரியத்தில் போகிறாங்க. நல்ல ஒரு ஆட்டிடியூடு தான், நல்ல ஒரு மனநிலை தான். திரும்ப சொல்கிற தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிஸ்னஸில் இருக்க வேண்டும். அந்த இடத்துல வேறு லைனில் உலகம் சொல்லும், இப்படி தான் மேலே வரும் உலகம் சொல்லும். 4 பேரை ஏமாத்தான் மேலே வரணும், அப்படி தான் மேலே வரும் உலகம். நம்ம அந்த முறையை
ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாவான், அதிபதி ஆவான் தேவனுடைய வாக்கு. அதே போல் தான் எல்லாமே. என்ன சொல்கிறேன், சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எங்கு சாய்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் எங்கே சார்ந்திருக்கிறீர்கள் என்பது தெரிய வரும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? வேதத்தின் பக்கம் போகும், தேவனுடைய பக்கம் போகணும். சில பேர் கூட பாருங்கள், சில பேர் இங்கே ப்ராப்ளம் வரணும் வசனத்தை போதிச்சா கூட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, உங்களுக்கு பைபிளில் இருக்கிற நிறைய காரியத்தை எடுத்து சொல்லி கூட நீங்கள் அந்த பக்கம் வராமல் போவீங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசி தேவன் பக்கம் வராமல் போயிட்டாங்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களே, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போயிட்டாங்களேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் சொல்கிறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், அதான் நேர்வழின்னு தெரியுது. எனக்கு குறுக்கு வழி எதுவுமே கிடையாது, நேர்வழி. தேவன் சொல்கிற வழி நேர்வழி. அந்த வழியில் உங்கள் வாழ்க்கை அமைச்சு பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்த நீங்கள் தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தாண்டிட்டீங்கன்னா இனிமேல் அப்படிப்பட்ட கஷ்டம், பெரிய பெரிய கஷ்டம் வந்தால் கூட ஈஸியாக தாண்டி மேலே வருவீர்கள். ஆமென். ஆகவேதான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்திலிருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பியுங்கள். அது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் உங்கள் மீது அதிகமாக இருப்பதாக. ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவேதான் இந்த பயம் முத ஆதாம்கிட்ட இல்லாமல் போச்சு. நல்ல தேவனுடைய உறவில் வாழ்ந்தவர். என்றைக்கு பாவம் என்ற ஒன்று உள்ளே வர ஆரம்பிச்சதோ அன்றைக்கு ஆதாம் கர்த்தருக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அதான் பயமானது வேதனை உள்ளது. இந்த பயம்தான் ஆதாமை புறமே தள்ளினது. பயத்துக்கு மூல காரணம் என்ன? பாவம். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது முக்கியமான ஒரு காரியம், பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க. ஏன்? இந்த பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரண கர்த்தாவாக இருக்குது. இந்த பாவம் தான் எல்லா காரியத்துக்கும் ரூட்டாக இருக்குது. இந்த பாவம் தான் எல்லா காரியத்துக்கும் தாய் தகப்பனாக இருக்குது. ஆகவே தான் அந்த பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி சிலுவையில் ஆணியடித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த பயத்தை போக்குறதுக்காக கர்த்தராய் கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். அங்கே போயிட்டு தான் சொல்கிறார், எல்லாரையும் மன்னிக்கிறார். பிதாவை இவர்களை மன்னியும். ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் அவர்கிட்ட வர்றதுக்கு பயப்பட அவசியம் இல்லை, பயப்பட தேவை கிடையாது. என்ன பயம்? திகில் பயம், அதாவது நெகட்டிவ் ஃபியர். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் கர்த்தரை குறித்து இருக்கிற நெகட்டிவ் ஃபியர், பிற்போக்கான பயத்தையும் உங்களை விட்டு அகற்றும். அதுதான் பைபிளை கூட பார்க்குறோம் இல்லைங்களா? ஆபேலின் ரத்தம் அன்றைக்கு பழிவாங்க பேசுனது. இயேசுவின் ரத்தம் பழிவாங்க கிடையாது. இயேசுவின் ரத்தம் மன்னிப்பை பேசி கொண்டிருக்கிறது, நன்மையான விலை பேசி கொண்டிருக்கிறது. தைரியமாக வரலாம், பயம் இல்லாமல் நீங்கள் கர்த்தரிடம் வரலாம். சிலுவையிலே தேவனுடைய பூர்ண அன்பை நீங்கள் பார்க்க முடியும். பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும். இந்த பூர்ண அன்பை எங்கே பார்க்க முடியும்? சிலுவையில் தான் பார்க்க முடியும். ஆமென். தேவ பயம் என்று சொல்லக்கூடியது நம்மை மகிழச் செய்கின்ற ஒன்று. போன வாரம் காமிச்சோம் இல்லையா? மகிழுதல் அதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெல்ட் மாதிரி. நீங்கள் காரில் போகிறவங்க எப்படி சீட் பெல்ட்டு, தலையில் ஹெல்மெட் பெல்ட்டு, அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன தான் ஹைவேஸில் போகும்போது பயம் இருக்காது. என்ன பயம் இருக்காது? நாங்கள் சீட்டு பெல்ட்டு, சரி இது கூட நீங்கள் இதாக எடுத்துக்கலாம். இந்த சர்க்கஸ்லலாம் ஃபைங் மேலே போயிட்டு வரும் பார்த்துருக்கீங்களா? நான் போனதில்லை. நீங்கள் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? அதெல்லாம் ஏறி போயிருக்கீங்களா? அதில் போகும்போது என்ன போட சொல்லுவாங்க? ரோலர் ஹோஸ்டா? அதுக்கு என்ன போடுங்க, அதில் போனோன்னே என்ன பண்ணும், முதல்ல பெல்ட்டை தான் மாட்ட சொல்லுவாங்க. பெல்ட்டு மாட்டாமல் போனீங்கன்னா சில பேருக்கு ஆசை வந்துருச்சு, வீட்டில் போய் தொல்லை பண்ணி முதல்ல ரோலர் சொல்கிறாங்களா அங்கே போய் பார்த்துடலாம் ஒரு கைன்ற மாதிரி தான் இருக்குது. போங்க, பெல்ட்டை மாட்டிட்டு போங்க. அந்த பெல்ட்டு மாட்டின உடனே பார்த்தீங்கன்னா, கார்லையாக இருக்கட்டும் வேறு இதுலையாக இருக்கட்டும், பெல்ட்டு மாட்டுற காரியத்தை குறித்து என்ன தான் மேலே போனால் உங்களுக்கு ஒரு என்ன இனம் புரியாத ஒரு தைரியம். என்ன பெல்ட்டு மாட்டிருக்குதுப்பா, நம்ம கீழே விழமாட்டோம். என்னதான் மேலே ஹையில் போனால் கூட நம்ம கீழே விழமாட்டோம். ஏன்? பெல்ட்டு மாட்டப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறோன்னா,
கர்த்தருக்கு பயப்படுற பயம் இந்த பெல்ட் மாதிரி. இந்த பெல்ட் இருந்துச்சுன்னா மற்ற காரியத்தை குறித்து பயப்பட மாட்டீர்கள். பயம் வரலாம், ஆனால் என்னென்னா அவங்களுக்குள்ள தைரியம் இருக்கும். பெல்ட் மாட்டப்பட்டிருக்குது. நினைக்கிற பெல்ட் மாட்டிருக்கிறீங்களா? பாஸ்டர் ஆண்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியே. நான் கேட்குறது ஸ்பிரிச்சுவல் பெல்ட்டு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? ஒரு பெல்ட் மாதிரி. பெல்ட் இருந்துச்சுன்னா இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பெல்ட்டு தேவையில்லாத பயத்தெல்லாம் நம்ம விட்டு அகற்றிடும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்கின்ற பெல்ட்டு கூட உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பயம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், புது விதமான பயத்தால் மக்கள் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். என்ன புது விதமான பயம் வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று ஒன்று இருந்துச்சுன்னா எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அவர் என்னை வேடனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். கொடுமை என் தேசத்தில் கேட்கப்படாது, அழிவும் நாசமும் என் எல்லையில் கேட்கப்படவும் மாட்டாது. அப்படிதான் பேச ஆரம்பிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது தீமையை விட்டு விலக ஆரம்பிச்சிருங்க. தப்பு பண்ணுறது கொஞ்சம் கூட உங்கள் மனம் விரும்பாது, மனம் ஏங்காது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் இதுவரை விரும்பி செஞ்ச, அதாவது தவறை விரும்பி செய்திருக்கலாம், இனிமேலாம் விரும்பி செய்ய வச்சு போடா அதெல்லாம் வேண்டாம், இவ்வளவு நாள் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டுன்னு சொல்லி அதெல்லாம் உதறி தள்ள ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களை அழிக்கக்கூடிய காரியத்திலிருந்து உங்களை தடுத்து நிறுத்துகிறது. இந்த உலகத்தில் எதெல்லாம் உங்களை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்கின்ற ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டிருந்தால், திரும்ப சொல்கிறேன், உங்களை எதெல்லாம் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்குதோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பிரயாணத்தில் மகிழ வேண்டும் என்றால் சீட் பெல்ட் அவசியம். ஆவிக்குரிய பிரயாணத்தில் நீங்கள் மகிழ்வோடு ஆவிக்குரிய பிரயாணத்தை நீங்கள் கடக்க வேண்டும் என்றாலும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்கின்ற சீட்டு பெல்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பயம் எந்த பயம்? கிறிஸ்து இயேசுவின் மீது இருந்த அந்த பயம் நமக்கு அவசியம். அவர் மேலே என்ன இருந்தது? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். படிப்போம், அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். அங்கே தான் போன வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு காரியத்தை காமிக்கிறது, அங்கே போயிட்டு திரும்ப வேறு பகுதிக்கு போவோம். 11ஆம் அதிகாரம் ஏசாயா 11, 1, 2, 3 வசனத்தை படிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார்னு போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்னத்தை விரும்புகிறோம்? எந்த பயம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த பயம் இருந்தோ அந்த பயம். ஆமென். இயேசுவுக்கே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவசியமாக இருந்தது. அவர் எப்படி கிருபையால் நிறைந்திருந்தாலும், தயவால் நிறைந்திருந்தாலும் அவருக்கு எது தேவைப்பட்டுச்சு? இந்த பயம் அவசியமாக இருந்தது. புரியுதா? இயேசுவுக்கு எது தேவை? இந்த பயம் அவசியம். இயேசுவுக்கே இந்த பயம் அவசியப்பட்டது என்றால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவசியமான ஒன்று. போவோம், ஒரு சில காரியத்தை சொல்லி இன்றைக்கி கடந்து போகின்றேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அழுத்த நிறுத்தமாக சொல்லி முடிக்க போகின்றேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், புரியுதா? எபிரேயர் சொல்றார், இயேசு எந்த நாட்களில்? மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, தமக்கு உண்டான
பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு 100% ரிசல்ட் வருவதற்கு முக்கியமான ஒரு காரியம், தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை. ஆனால் அவர் பயப்பட்டது ஒரே ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சீசர்கள் எடுத்துக்கிட்டா கூட எல்லா சீசர்களுமே இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு பயப்படவே இல்லை. 12 சீசர்களுமே 12 இடத்துல அடிக்கப்பட்டாங்க. நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் அடிக்கப்பட்டார், யாருங்க? அவர் கூட பயப்படல. மற்ற 12 சீசர்களுமே பயப்படலை. ஒருத்தர் கேட்குறாரு, இனி ஏசோப்பல் நேரம் அடிக்காது, இப்போ தலைகள் அடியா அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க, என்னை இப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னை இப்படி அடிக்க போகிறாங்க, அப்படி அடிக்க போகிறாங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் பயம்தான் தெரியுது வெளியே. இவங்கெல்லாம் பயப்பட்ட மாதிரியே தெரியல. பர்த்தலமேன்னு ஒரு சீசன் இருந்தான். அதாவது கழுத்தை போட்டால் கூட உடனே போயிடுவாங்க. இந்த பர்த்தலமே சீசனை உயிரோட தோல் உரிச்சாங்க. அதாவது எனக்கு மற்ற மரணம் கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்கல, ஆனால் பர்த்தலமேனுடைய மரணம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அவருடைய சரித்திரத்தெல்லாம் 12 சீசனுடைய மரணத்தெல்லாம் படிக்கும்போது இந்த பர்த்தலமேவை உயிரோட தோல் உரிச்சாங்கன்னா, ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு கோழியை கூட கழுத்தை அறுத்து கொன்ன பிற்பாடு தான் தோலையை உரிப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், எப்படி பர்த்தலமே உன்னை வந்து உயிரோட தோலை உரிக்கிறதுக்கு எப்படிப்பா விட்டு கொடுத்த? பயப்படலை, நீ என்ன உரிச்சுக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஆடு கோழி இதாக இருந்தால் கழுத்தாக இருந்தாலும் அவ்வளோ துள்ளுதுங்க. வந்து அந்த கொஞ்சம் சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உயிரோட ஒருத்தனை தோலை உரிக்கிறாங்கன்னா எப்படி பயம் இல்லை. ஏன்னா அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தேவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம். நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுறதை மற்ற அவங்க சொன்னால் உனக்கு கீழ்ப்படுறதை பார்க்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படுறதை எனக்கு மேல்டா அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த பயம் நீங்கள் நினைக்கலாம், எப்படி உங்களால் இவ்வளோ தைரியம் வந்துச்சு? 12 சீசர்களுக்கும் எப்படிப்பா இப்படி தைரியம் வந்துச்சு? ஒன்று தாங்க காரணம், அவங்களுக்கு எல்லா பயத்துக்கும் மேலான ஒரு பயம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருந்ததுனால மற்ற எல்லா காரியமும் மற்ற பயம்லாம் பெருசாகவே தோணலை. 12 சீசர்கள் மட்டும் இல்லைங்க, சரித்திரத்தில் மிஷனரிமார்கள் ஏராளமான பேர் உயிரோடே எரிச்சாங்க, உயிரோட மிருகங்கள் மத்தியில் போட்டாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேம். அவங்கள இந்த மாதிரி கிறிஸ்தவனை கொண்டு வந்து கிரவுண்டில் போட்டுட்டு சிங்கத்தையும் புலியையும் எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாங்க. அது கண்ணா பண்ணி கீறி பாய்ந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிறோம். யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி வாழ்ந்த கிறிஸ்தவர் எல்லாருமே மற்ற காரியத்தை குறித்து பயப்படவே இல்லை. ஏன், இப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு பயம் இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால மற்ற எந்த காரியத்தை குறித்து அவர்கள் பயப்படலை. தேவ பிள்ளைகள், இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அநேகர் பல காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சமுதாயத்தை குறித்து, உங்களுக்கு வரக்கூடிய பல காரியத்தெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிற அந்த பயத்தெல்லாம் உதறித்தரணும்னா, விரட்டி அடிக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் மற்ற எல்லா பயத்தையும் விரட்டி அடிச்சிடும். ஆமென். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து பயப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயந்தார். என்னன்னா, ஆத்தும ஒரு மரணம் இருந்தது, பிரிவு. ஏன்னா எப்போதுமே தேவனோடு இருந்தவர் அந்த ஒரு செகண்ட் பிரிய போகிறாரு பாருங்க, அந்த ஒரு பயம் அவருக்குள்ள வந்துச்சு. ஆண்டவரே, எப்போதுமே உங்கள் கூடவே இருந்துட்டேன், எப்போதுமே உங்கள் கூடவே வாழ்ந்துட்டேன், எப்போதுமே உங்கள் உறவில் இருந்துட்டேன். ஆண்டவர், இதை விட்டு பிரிக்காதீங்க ஆண்டவரே. ஆகவே நான் சீன் வரும்போது அவர் சொல்கிறார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே.
அப்படின்றார். ஏன்? அவர் பாடுபடக்கூடாது, அதாவது அந்த மரணம் வேணான்றதுக்கா? இல்லை, அவருக்கு என்ன விரும்பினார்? அவர் உறவை விரும்பினார், அவர் ஐக்கியத்தை விரும்பினார். தேவனுக்கும் தனக்கும் இந்த உறவு, இதுதான் முக்கியம். அவர் எதை விரும்பினார்? மற்றெல்லாம் பெருசு, அவர் எப்படி அடித்தாலும் பெரிய அவருக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் இந்த உறவு துண்டிக்கப்படக்கூடாதுன்னார். ஆனால் சுதாரிச்சுக்கிட்டார். சரி, ஓகே, முழு மனு வர்க்கத்திற்காக இந்த தண்டனை ஏற்று ஆக வேண்டும் என்பதற்காக தான் ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் கர்த்தாவின்னு சொல்லிவிட்டார். அது கொஞ்ச நேரம் தான். அப்புறமேட்டுக்கு 3ஆம் நாள் உயிர் தெழும்போது மிகப்பெரிய ஆரவாரத்தோடு அவர் எழ ஆரம்பித்தார். ஆமென். ஆகவேதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மற்ற எல்லா பயத்தையும் ஜெயித்து உங்களை வெளியே கொண்டு வர வைக்கும். ஆமென். இன்றைக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஒன்று தெரியுங்களா? நம்ம பண்ணுற எல்லா ஜெபமுமே பயத்தில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அது ஆயிருமோ, இது ஆயிருமோ. ப்ரேயர் பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொன்னால் எதுக்காக ப்ரேயர் பாயிண்ட் சொல்லிடுவாங்க? முக்கியமாக அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஹலோ, உண்மையாக சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் சொல்கிற எல்லா ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருப்பது என்ன? பயம்தான். உண்மைதானே? நான் சொல்கிற உண்மைதானே? எதுக்காக ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிறாங்க? இப்படி ஆயிடக்கூடாது, இப்படி நடந்துடக்கூடாது, இப்படி நான் கேள்விப்பட்டுறக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு பயத்திலே நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அந்த தேவையில்லாத பயம் உங்களுக்குள்ள வரவே வராது. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த தேவையில்லாத பயம் ஜெபத்தை கேட்க வைக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் உங்கள் ஜெபத்தை கேட்கப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? என்னுடைய எல்லா காரியத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அவர் இந்த தேவைகளை சந்திப்பார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஜெபத்துக்கு பதில் வருவது நிச்சயம். ஆமென். இந்த பயம் இருக்கும்போது நீங்கள் எதை சந்தித்தாலும் யாரை சந்தித்தாலும் இந்த எல்லார காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற ஒருத்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறவராக இருக்கிறீரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஜீவன், அவருடைய ஆத்மா நன்மையினால் தங்கும் என்று பார்க்கிறோமே. சபைகளில் அந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடே வளர்ந்ததே கர்த்தாவே. பவுலின் போதனைகள் எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை வைத்து தானே போதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகின்ற பயம் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆண்டவரே, இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் கொண்டு போவீராக. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஆவியானவர், அவரும் அந்த அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ளாக உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் என்று உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருமண உறவை இனிமேல் உமக்கு பயப்படுகின்ற பயத்தோடு எங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய போகிறோம். திருமண உறவில் கர்த்தர் உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் எங்களுடைய மனைவிமார்களை நேசிக்கப் போகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்ப உறவிலும் வேலைகளிலும் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் வாழ்ந்து இந்த பூமியில் வெற்றியை நிலைநாட்டப் போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்கு உம்முடைய வழிகளை எல்லாம் போதித்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை நன்மையினால் தங்க பண்ணினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல, அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. அந்த பரிசுத்த வாழ்வு இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உருவாகட்டும் கர்த்தாவே. ஓ, நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசி எங்கள் மனக்கண்களை திறந்திருக்கா ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு பயப்படுகின்ற பயம் எங்கள் வாழ்விலே அதிகமாவதாக தகப்பனே. எங்கள் ஜெபத்திற்கு பதில் வருவது கூட உமக்கு பயப்படுற பயத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். எங்களுடைய இன்னைக்கு இருக்கிற சில காரியத்தை குறித்த பயத்தினால் ஜெபம் மாறக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் தான் ஜெபத்திற்கு பதிலையும் பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தனித்தனியாக உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயப்படுகின்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் வளரட்டும், ஒவ்வொரு நாளும் வாழட்டும். உமக்கு பயப்படுகின்ற பயத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய அற்புதம் அதிசயம் அது நடப்பது நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஓ நன்றி. உமக்கு பயப்படுகின்ற பயத்தை உடைய நம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த சேலம் பட்டத்தில் மிகப்பெரிய அசைவு உண்டாவதாக. அவருடைய குடும்பங்களிலும், அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலும், அவர் வேலை செய்கின்ற இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு அசைவு உண்டாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரலோகம் எங்களை உற்று பார்த்து கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு குழு இங்கு உருவாகி கொண்டிருப்பதை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய ஆத்மா நன்மையினால் தங்கும் என்று சொன்னீரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவும் நன்மையினால் தங்குவதாக. சரீரத்தினால் சுகம் உண்டாவதாக, மனதில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஆவிக்குரிய ரீதியிலே உம்மோடு எப்போதும் நெருங்கிய ஐக்கியத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இயற்கை சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக அமைவதாக. பெரிய நன்மைகள் கைகூடி வருவதாக. எந்தெந்த தேவைகளோடு நம்முடைய பிள்ளைகள் இந்த சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தேவைகளும் நிறைவேற்றப்பட்டவர்களாக இங்கிருந்து செல்லட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு அசைவு ரிசல்ட்டை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.